இன்றைக்கி வந்து எஸ்பிஓன்ற ஒரு ஃபுல் டைம் ஜாபோட டீட்டெயில்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த எஸ்பிஓ பற்றி சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னென்னா இந்த எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதில் என்ன இப்போ ஒரு பயனுன்னா, நான் வந்து 1 இயருக்கு மேலே இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பெருசானா நம்ம மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது வந்து இதில் என்ன பெரிய விஷயம்னா, மற்ற கம்பெனியில் வந்து இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அமௌண்ட் ஏமாற்றி போயிருப்பாங்க. ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு ஒரு நாலேஜை வந்து வளர்த்து கொடுத்து அதில் மூலிமா நம்மளுக்கு வருமானம் தராங்க. அதனால் என்ன பெனிஃபிட்னா, சில காலங்களுக்கு பின்னாடி இந்த எஸ்பிஓ ஒர்க் ஆகலைன்னா கூட நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த கோர்ஸை வச்சு நீங்கள் வெளி உலகத்தில் போய்ட்டு சம்பாதிக்கலாம். அதுக்கான இதுதான் கோர்ஸு தான் நம்ம எஸ்பிஓ கொடுத்துட்ருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கோர்ஸை கற்றுக்கிட்டிங்களே, அதை வந்து யூடியூப்பில் வந்து இன்றைக்கி யாருக்கு வந்து பெருசாக யூடியூப் சேனலில் வந்து எனக்கு வியூஸ் இவ்வளோ போகுதுங்க, எனக்கு யூடியூப் சேனல் இவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு சொல்லி தெரியும். சில பேருக்கு யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது கூட தெரியாது. எப்படி அப்லோடு பண்ணாலும் எப்படி நம்மளுக்கு வியூஸ் அதிகமாக வர வைக்கணும்னு கூட தெரியாது. ஆனால் இந்த எஸ்பிஓவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னால நம்மளுக்கு எவ்வளோ பயன்களை சொல்லித்தராங்க தெரியுமா? இதனால் என்ன சொல்ல வரேன்னா, எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி பல கோர்ஸுகளை கற்றுட்டு வெளியூரத்தில் போய்ட்டு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய திறமையை வளர்த்துக்கலாம். மற்ற கம்பெனி மாதிரி இவ்வளோ அமௌண்ட் போடுங்க, இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் போடணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜாயின் பண்ணி விட்டால் தான் அமௌண்ட், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இதில் ஜாயின் பண்ணுறீங்க, கோர்ஸை கற்றுக்குறீங்க, நீங்கள் கற்றுக்கின கோர்ஸ் மூலிமா வெளியே போய்ட்டு 10 ரூபா சம்பாதிக்கலாங்க. அதை தான் எஸ்பிஓ பண்ணுதுங்க.